கண்மணி ஸ்கூலுக்கு போய் பிள்ளைங்களை கூட்டிட்டு வர்றாங்க. நடந்து வந்துகிட்டு இருக்கப்ப கண்மணிக்கு தெரிஞ்சவங்க கேக்குறாங்க, இந்த பிள்ளைங்க உன் நாத்தனார் பிள்ளைங்க தானே? கண்மணி சொல்றாங்க, ஆமா பாட்டி. கண்மணிக்கு தெரிஞ்சவங்க சொல்றாங்க, அப்படின்னா உன் வகுத்துல எப்ப பிள்ளைய சுமக்க போற? கண்மணி சொல்றாங்க, பாட்டி அதெல்லாம் நம்ம கையிலயா இருக்கு. ஸ்கூல்ல இருந்து பிள்ளைங்க எல்லாம் வந்த உடனே அன்போட பெட்ரூமுக்கு வர்றாங்க. அன்பு கேக்குறாரு, என்ன விஷயம் சொல்லுங்க. பையன் சொல்றான் அன்பு கிட்ட, பாட்டி கண்மணி சித்திக்கு குழந்தை பிறக்க போகுதுன்னு சொன்னாங்க. அன்பு கேக்குறாரு, என்ன உங்களுக்கெல்லாம் பாப்பா தானே வேணும்? பசங்கள்லாம் சொல்றாங்க ஆமான்னு. அன்பு பிள்ளைத்தாச்சி பொண்ணு மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வர்றாரு. கண்மணி இத பாக்குறாங்க. அன்பு சொல்றாரு, ஒரு பாப்பா என் வகுத்துக்குள்ள இருக்கு. இத கேட்ட உடனே கண்மணி சிரிக்கிறாங்க. பசங்க கேக்குறாங்க, உங்களுக்கு என்ன பாப்பா வேணும்? கண்மணியும் அன்பும் ஒரே நேரத்துல சொல்றாங்க, ஆண் குழந்தைதான்னு. ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் முகம் பாத்துக்கிறாங்க. ரெண்டு பேரும் அவங்களுக்குள்ள சிரிக்கிறாங்க. பசங்க பெட்ரூம்ல இருந்து கீழே ஓடியாராங்க. சோஃபால உட்கார்ந்துகிட்டு பசங்க சொல்றாங்க, கண்மணிக்கு ரெண்டு பாப்பா பிறக்க போகுது இல்ல? ராஜேஸ்வரி கேக்குறாங்க, உங்ககிட்ட யார் சொன்னது? பையன் சொல்றான், அன்பு சித்தப்பா தான் சொன்னாங்க. இத கேட்ட உடனே பாட்டியும் வெண்ணிலாவும் கடுப்பாயிடுறாங்க. நாளை சந்திப்போம்.